ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி சிலபஸ்லேருந்து உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் இந்த 2 டாப்பிக்லேருந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் கேட்கப்பட்ட 35 கொஷின்ஸ்னோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் 6th-லேருந்து 12th சமச்சீர் புக்ஸ் வரைக்கும் இந்த 2 டாப்பிக்கில் இருக்குது. அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து இதற்கு முன்னாடி எப்படியெல்லாம் கொஷின்ஸ் இந்த 2 டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. டிஎன்பிஎஸ்சிக்காகவே வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். விஷன் 2020ன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியோட ஃபுல் சிலபஸ் வந்து டாபிக் வைஸாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை நீங்களும் ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குவிஸனோட லீடர் போர்ட் பார்த்துடலாங்களா. ஆப்லி வெயிட் பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. சிவன் குட்டன் 28 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. 27 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம சொல்கிறதாங்க, கொடுக்குற டாப்பிக்கை டெய்லி கரெக்டாக படிச்சுட்டு வந்து தன்னோட பெஸ்ட்டை கொடுக்குற எல்லாருமே வின்னர்ஸ் தாங்க. இந்த லீடர் போர்டில் நீங்களும் வரணும் அப்படின்னா டெய்லி வந்து டாபிக் எந்த டாபிக் அப்படின்ட்டு சொல்லிவிடுவோம். ஸோ எந்த பேஜஸில் இருக்குன்றது வரைக்கும் சொல்லிவிடுவோம். ஓகேங்களா. ஸோ புதுசாக ஒரு டாபிக் வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த பேஜஸ் இருக்குது சமச்சீர் புக்ஸில் அப்படின்ட்டும் சொல்லிடுவோம். சரிங்களா. ஸோ அதை மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு வந்தால் போதும். இந்த லீடர் போர்டில் நீங்களும் வரலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ, ப்ராட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட், அதாவது பரவலாக சந்தையை வந்து 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு தாங்க. மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா அதை ஃபேக்டர் மார்க்கெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ப்ராடக்ட் மார்க்கெட்னா தயாரிப்பு சந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பொருளை வந்து உற்பத்தி செஞ்சு அதை வந்து விற்பனை செய்யக்கூடிய அந்த சந்தையை தான் தயாரிப்பு சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிஷ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஃபர்னிச்சர் வந்து செய்கிறாங்க, அதை வந்து விற்பனை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கான மார்க்கெட்டை ப்ராடக்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இந்த ஃபேக்டர் மார்க்கெட், அதாவது காரணி சந்தை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு வந்து மூலதனமாக இருக்கிறது லேண்டு, கேபிட்டல், இல்லை லேபர். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஷேர் மார்க்கெட்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி அதாவது இந்த மூலதனம், உழைப்பு போன்றவை வந்து வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்குமான சந்தை, அதை தான் காரணி சந்தை அப்படின்ட்டு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு, இந்த மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் அதனோட லொக்கேஷனை பொறுத்து வந்து பிரிக்கலாம். தென் அந்த மார்க்கெட்னோட டைம் பொறுத்தவரை பிரிக்கலாம். தென் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா, ஒவ்வொரு மார்க்கெட்லையும் டிஃப்ரெண்ட்டாக அதை பேஸ் பண்ணி பிரிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேஸ் பண்ணி பிரிக்கலாங்க. ஸோ அதில் ஒன்று பார்த்திங்கன்னா காம்படிஷன், அதனுடைய நேச்சரை பேஸ் பண்ணி வந்து இந்த மார்க்கெட்டை பிரிக்கலாம். சரிங்களா. ஸோ அப்படி பிரிக்கும் பொழுது மோனோபாலி அண்ட் ஓலிகோபாலி அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ போட்டியின் தன்மை அடிப்படையில் முற்றுரிமை, ஓலிகோபோலி அப்படின்ட்டு பிரிக்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இது கரெக்டு தாங்க. ஸோ இந்த போட்டியின் தன்மை அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டை 3ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பியூர்லி காம்படிட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட். தேர்டு பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த இம்பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் தான் இந்த மோனோபோலி, அப்புறம் மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் அண்ட் ஓலிகோபோலி அப்படின்ட்டு வரும். சரிங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை பிரிக்கக்கூடியது தான். ஸோ இதை பற்றி மோனோபோலினா என்ன, ஓலிகோபோலினா என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போங்க டீட்டெயிலாக. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென் அதே போல் நெக்ஸ்ட் கன்சியூமர் ரைட்ஸ் வந்து பேசிக்காக மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஓகேவா. ஸோ 6 அடிப்படை நுகர்வோர் உரிமைகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது தவறுங்க. எத்தனை வந்து கன்சியூமர் ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. சரிங்களா. ஸோ டோட்டலாக 8. அந்த 8 பற்றி நம்ம அடுத்த கொஷின்ல வரும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. செகண்ட் கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ, பேசிஸ் ஆஃப் ரெகுலேஷன். ஸோ ஒழுங்குமுறை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைப்ஸாக இந்த மார்க்கெட்டை பிரிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதுவும் தவறு தான். ஸோ இப்போ ரெகுலேஷன் அடிப்படையில் எத்தனையா இந்த மார்க்கெட்டை பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரெகுலேட்டட் மார்க்கெட்னா கவர்மெண்ட் வந்து அதை கண்காணிப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட கண்காணிப்பில் இருக்கக்கூடியது எல்லாமே இந்த ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. அதுவே இப்போ அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னும் போது அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, அது ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் ரெகுலேட்டட் மார்க்கெட் அண்ட் அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்ட்டு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி வந்து மார்க்கெட்டை எத்தனையாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரெண்டாக பிரிக்கலாங்க. 4 கிடையாது, ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பாட் மார்க்கெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் இப்போ வந்து ஒரு பொருள் விற்கிறாங்கன்னா அதற்கான அமௌண்ட் வந்து உடனே வந்து செலுத்தப்படுறது. அதுவே ஃபியூச்சர் மார்க்கெட்னா அந்த அமௌண்ட் வந்து அப்புறமா ஃபியூச்சரில் அந்த மணியை வந்து கொடுப்பாங்க. ஸோ இது இப்படி தான் வந்து ரெண்டாக பிரிக்கலாம் டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை. சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஜாகிரபிக் லொக்கேஷன். அதாவது இருப்பிடத்தை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா எத்தனை பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆக பிரிக்கலாங்க. 3 கிடையாது, 4ஆக பிரிக்கலாம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட் சொல்லலாம், ரீஜனல் மார்க்கெட், நேஷ்னல் மார்க்கெட், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ லோக்கல் மார்க்கெட்னா எக்ஸ்பென்சிவான பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா லோக்கல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த லோக்கல் மார்க்கெட்டுக்கு சொல்லணும்னா இப்போ பால் வியாபாரம் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அது ஊரகங்கள், அதாவது இப்போ டவுன் இருக்குன்னா அந்த டவுன் பகுதியிலே தான் விற்பாங்க. ஏன்னா அதற்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ அந்த பால் வந்து இப்போ இன்னைக்கு யூஸ் பண்ணுறோன்னா நாளைக்கு வந்து அதை யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ கெட்டுடும். இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்னிச்சர் செய்கிறாங்க, இல்லை வந்து மரத்துக்கு உண்டான அந்த ஃபேக்ட்ரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அதை வந்து இப்போ சிட்டிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணால் அந்த மரத்தை எடுத்துகிட்டு போய் பட்டறைக்கு கொண்டு போயிட்டு அதற்கு இவ்வளோ செலவுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணுன்றதுக்காக மரங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது ஃபாரஸ்ட் தான். ஸோ அந்த பகுதியில் தான் இந்த மாதிரி இது விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதை தான் வந்து லோக்கல் மார்க்கெட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீஜனல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே அந்த ஸ்டேட்குள்ளேயே விற்கப்படுற பொருட்கள்லாம் ரீஜனல் மார்க்கெட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுவே நேஷ்னல் மார்க்கெட்னா அதில் விற்கப்படுற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஹோல், இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியாவுக்குள்ளே எல்லா இடத்துலையும் அந்த பொருட்கள் விற்கப்படும். ஸோ அப்படிப்படுறத நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுவே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்னா கண்ட்ரி ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக வேறு நேஷனுக்கு கூட இந்தியாவிலேருந்து சைனாக்கு இந்த மாதிரி வேறு கண்ட்ரிக்குள்ளேயும் மார்க்கெட்ஸ் வந்து இந்த மாதிரி டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஜாகிரபிக் லொக்கேஷன் பற்றி பார்த்தாச்சு. அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைமை பேஸ் பண்ணி 3ஆக பிரிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ இது தாங்க கரெக்டு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட் அப்படின்ட்டு பிரிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட் பீரியட் மார்க்கெட், தென் தேர்டு லாங் பீரியட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே, ஸோ இப்போ உடனுக்குடனே அது வந்து சப்ளை வந்து ஏற்படும். அதாவது ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா அந்த பொருட்கள் இவ்வளோ தான் இருக்கும், அது காலி ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஷார்ட் பீரியட் மார்க்கெட் செகண்ட் டைப் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது தேவைகள் ஏற்படும் பொழுது மட்டும்தான் அதனோட சப்ளை இருக்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதை வந்து ஷார்ட் பீரியட் மார்க்கெட் அதுக்குள்ளே வரும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங் பீரியட் மார்க்கெட் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இருக்குங்க. சரிங்களா? ஸோ எவ்வளோ டிமாண்ட் இருந்தாலும் சரி அது வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் லாங் பீரியட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டை பிரிக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? தேர்ட் கொஸ்டின், விச் ஒன் இஸ் நாட் அமௌண்ட்ஸ் டு அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ்? இவற்றுள் முறையற்ற வணிக நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கையில் சேராதது எது அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ முறையற்ற வணிக நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒரு சிலது தான் இப்போ வந்து தவறான பிரதிநிதித்துவம் சொல்லுவோம். அதே போல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இப்போ வந்து இந்த தரத்தில் இருக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லும்போது ஆனால் அந்த தரத்துலையோ அந்த குவாலிட்டிலையோ இல்லை அப்படின்னா அது ஒரு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பொருட்களை மாற்ற இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம போய் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்சுக்கு ஏற்றுக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்கிறதும் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் தான். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ ரீஃபண்ட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ இப்போ சொன்ன மாதிரியே அந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜாக இருக்குது இல்லை வேறு ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதற்கான அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடணும் இல்லைங்களா? ஸோ அப்படி ரீஃபண்ட் பண்ணாமல் இருக்கிறதும் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ஒன்ஸ் சோல்ட் வில் நாட் பி டேக்கன் பேக். ஸோ அந்த ப்ராடக்ட் இப்போ டேமேஜாக ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதை வந்து அகைன் வந்து அந்த கடையிலே வந்து திருப்பி வாங்கிக்கணும். அப்படி வாங்காமல் இருக்கிறதும் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இன்னும் சிலதெல்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரண்டின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த வாரண்டி 6 மாதத்தில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நம்ம அதை போயிட்டு கேட்கும்பொழுது அதை வந்து திருப்பி தராமல் இருக்கிறது. ஸோ அவங்க வந்து அந்த இன்டென்ஷனில் இருக்க மாட்டாங்க. ஆனால் பேருக்குன்னு வாரண்டி
அப்படின்னு வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதை ஒரு அன்ஃபேர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அன்ஃபேர் ட்ரேடு ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் அப்படின்ற ஒரு பொருள், அதாவது செகண்ட் ஹேண்ட் பொருளை புது பொருள் அப்படின்னு சொல்லி விற்கப்படுறது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா புது பொருள் அப்படின்னு சொல்லி விற்கிறது கண்டிப்பாக வந்து அது அன்ஃபேர் ட்ரேடு ப்ராக்டிஸ் தாங்க. அதுவே இப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட் பொருள் இருக்குது அப்படின்னா அதை புதுப்பிக்கப்பட்டு இது வந்து செகண்ட் ஹேண்ட் பொருள் தான் அப்படின்னு சொல்லி விற்கும் பொழுது அது வந்து இந்த அன்ஃபேர் ட்ரேடு ப்ராக்டிஸில் வராது. சரிங்களா. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்டை இதுதான் ஃபஸ்ட் டைமாக நியூ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் விற்கக்கூடாது. அதுவே அதை ஒரு ரினோவேட்டட் கூட்ஸாக அதை வந்து விற்கலாம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஃபோர்த்து கொஸ்டின், விச் ஒன் இஸ் நாட் த பேசிக் கன்சியூமர் ரைட்ஸ்? அடிப்படையான நுகர்வோர் உரிமைகளில் இல்லாதது எது அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சியூமர் ரைட்ஸ் பேசிக்காக பார்த்திங்கன்னா 8 இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அடிப்படை தேவைக்கான உரிமை. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் டு சேஃப்டி, பாதுகாப்புக்கான உரிமை. தேர்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம், தகவல் அறியும் உரிமை. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ரைட் டு சூஸ், தேர்ந்தெடுக்கும் உரிமை. ஃபிஃப்த்து ரைட் டு ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவ உரிமை அப்படின்ட்டு சொல்லுவோம். சிக்ஸ்த்து இந்த ரைட் டு ரிட்ரஸ், அதாவது குறை தீர்க்கும் உரிமை அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் செவன்த்து பார்த்திங்கன்னா ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம், நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் எயித்தாக பார்த்திங்கன்னா ரைட் டு ஹெல்த்தி என்விரான்மெண்ட், அதாவது தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதில் எதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த 8லையுமே இந்த ரைட் டு ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு ஒன்று பார்க்கல இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம சொன்ன 8 மட்டும்தான் பேசிக் ரைட்ஸாக இருக்குது. சரிங்களா. பேசிக் கன்சியூமர் ரைட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஃபிஃப்த்து கொஷின், விச் ஒன் இஸ் நாட் த பேசிக் கன்சியூமர் ரைட்ஸ்? அடிப்படையான நுகர்வோர் உரிமைகளில் இல்லாதது எது? ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஷின்லேயே ரிமைனிங் இருந்தால் 4ம் பார்த்துட்டோம். அதாவது டோட்டலாக 8 என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ அதில் ஒன்று தான் ரைட் டு பேசிக் நீட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டே பார்த்தோம் அடிப்படை தேவைகளுக்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தா ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் உரிமை, அதுவும் கரெக்டு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீ ட்ரேட், அதாவது இலவச வணிக உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லைங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஹெல்த்தி என்விரான்மெண்ட், இதுதான் லாஸ்ட்டாக பார்த்தோம், தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். ஸோ இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ரைட் டு ஃப்ரீ ட்ரேட் அப்படின்ட்டு ஒன்று பேசிக் கன்சியூமர் ரைட்ஸில் இல்லை. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. சிக்ஸ்த்து கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பார்த்திங்கன்னா 1976 அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது தவறுங்க, 1986. சரிங்களா. ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கோப்ரா அப்படின்னாலே அது 1986 அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், SCDRC அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரமை பார்த்திங்கன்னா 3ஆக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா NCDRC அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த SCDRC அப்படின்றது ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம், மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூணுத்தையுமே நம்ம டீட்டெயிலாக வரக்கூடிய கொஷின்ஸில் பார்ப்போங்க. இப்போ ஜஸ்ட் இந்த கொஷினுக்கான அந்த டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீகல் மெட்ராலஜி ஆக்ட் வந்து 2008 அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது தவறுங்க. லீகல் மெட்ராலஜி ஆக்ட் சட்ட அளவீட்டு சட்டம் பார்த்தீங்கன்னா 2009. தென் நெக்ஸ்ட் BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஆண்டு பார்த்திங்கன்னா இதுவும் கோப்ராக்கான அதே இயர் தான், 1986. சரிங்களா. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஆக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதற்கான இயர் பார்த்திங்கன்னா 1955. சரிங்களா. தென் இன்னொன்று இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் ஆஃப் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்ட்டே ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா 1980. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, அதனோட இயர் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 7th கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்ட். ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா, எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்டுக்கான இயர் பார்த்திங்கன்னா 1955 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். தென் நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் கமோடிட்டிஸ் ஆக்ட். ஸோ இதற்கான இயர் 1980 அப்படின்ட்டு பார்த்தோம்.
தென் நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் NCDRC அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கான ஃபுல் ஃபார்ம் தான் நம்ம சொன்னோம் இல்லையா, நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனோட ஹெட் குவார்ட்டர் இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. சரிங்களா. தென் நெக்ஸ்ட் CCPA அப்படின்றது. ஸோ இதனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே என்ன டேர்ம்ஸ் அப்படின்றத நம்ம அடுத்த கொஸ்டினில் பார்ப்போங்க. 8th question, choose the incorrect one. Option A, COPRA Act passed in Assembly in October 1986 அப்படின்னு கொடுத்ததுன்னா, ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இதை கோப்ரா ஆக்ட் கொண்டு வரதுக்காக அசம்பிளியில் எப்போ வந்து இதை பாஸ் பண்ணாங்க இந்த ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1986 தாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அப்புறம் இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்தது இந்த கோப்ரா ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24, 1986. சரிங்களா. தென் நெக்ஸ்ட் மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்றத யார் வந்து சொன்னவருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் சேம்பர்லின் அப்படின்றவர் தான் சொன்னார். சரிங்களா. தென் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலிகோபோலி அப்படின்றது. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் 3 டைப்ஸாக பார்த்தோம் இல்லைங்களா. இந்த இம்பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன், ஆலிகோபோலி அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஓலிகோபோலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டின் வேர்டு. சரிங்களா. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 9th question, in which market the transactions are credit transaction? எந்த சந்தையின் பரிவர்த்தனைகள் கடன் அடிப்படையிலான பரிவர்த்தனைகள் ஆகும். ஸோ கடன் அடிப்படையில் அப்படின்றது தான் நம்ம என்ன சொன்னோம், ஃபியூச்சர் மார்க்கெட், அதாவது எதிர்கால சந்தை அப்படின்னு பார்த்தோம். அதுவே ஸ்பாட்லேயே வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது, அதாவது உடனுக்குடன் வந்து அமௌண்ட் எல்லாம் டிரான்சாக்ஷன் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து உடனடி சந்தை அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா. தென் ரீஜனல் மார்க்கெட், ரெகுலேட்டட் மார்க்கெட் எல்லாமே இதில் வராது. பிராந்திய சந்தைகள், ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகள், இது எல்லாமே வேற டேர்ம்ஸ் இல்லைங்களா. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ்லேயே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 10th question, ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். பங்குச்சந்தை எதற்கு எடுத்துக்காட்டு ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதை நம்ம சொன்னோம், கவர்மெண்ட் அத்தாரிட்டி மூலமாக ஓவர் சைட், அதாவது கண்காணிக்கப்படுறது எல்லாமே ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கண்காணிக்கப்படுறது ஒரு மார்க்கெட் தான் இல்லைங்களா, அதாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 11th question, few sellers dealing with either homogeneous or differentiated products means. ஒரே மாதிரியான அல்லது வேறுபட்ட தயாரிப்புகளில் சில விற்பனையாளர்கள் உள்ளதை குறிப்பது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ஓலிகோபோலி அப்படின்ட்டு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ ஃபியூர் செல்லர்ஸ் வந்து ஹோமோஜீனஸோ இல்லை டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸோ, ஸோ அதை பற்றி விற்பனை செய்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் ஈடுபடுறவங்க தான் ஓலிகோபோலி மார்க்கெட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 12th question, which of the following does not include unfair trade practices? ஸோ நம்ம ஒரு லிஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸில் ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன், தவறான பிரதிநிதித்துவம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஸோ இப்போ அந்த ப்ராடக்ட் இருக்குன்னா அதில் எம்ஆர்பி ரேட் வேறு போட்டிருப்பாங்க, ஆனால் விற்கப்படுறது அதை விட அதிகமாக வந்து விற்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு அன்ஃபேர் ட்ரேடு ப்ராக்டிசஸ் தான். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட், தவறான விளம்பரம் கொடுக்கறது, இதுவும் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் தான். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நிலையான தரத்தை கொண்ட பொருள். ஸோ இது வந்து ஒரு ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் தான் இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒரு அன்ஃபேராக இருக்காது. ஸோ அப்போ இதுதான் தவறாக இருக்குது. ஒரு குவாலிட்டியான கூட்ஸை கொடுக்கல அப்படின்னா தான் அது ஒரு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸாக இருக்கும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 13th question, which one is regarded as மக்னகர்த்தா? நுகர்வோருக்கான மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ நம்ம சொன்ன கோப்ரா ஆக்ட், அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை தான் மக்னகர்த்தா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஸ் கால்ட் ஆஸ் கன்சியூமர்ஸ் மக்னகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றத நுகர்வோரின் மகாசாசனம் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம், அதாவது குரூப் 4 2019 தாங்க கேட்டிருக்காங்க. 14th question, choose the incorrect one about consumer disputes redressal agencies. நுகர்வோர் குறை தீர்க்கும் முகவர் பற்றி தவறானவை. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரமை 3ஆக பிரிக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நடத்தக்கூடிய கேசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 10 மில்லியனுக்கும் மேலே அமௌண்ட் இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே எடுத்து நடத்துவாங்க. சரிங்களா. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 மில்லியன் ருபீஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிட்ரஸல் கமிஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் இருக்குங்க. இது வந்து நேஷனல் கமிஷன் சொல்லுவாங்க, இது ஸ்டேட் கமிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இன்ஃபார்மலாக. ஸோ இப்போ இந்த ஸ்டேட் கமிஷனில் பார்த்தீங்கன்னா 10 மில்லியனுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அமௌண்ட் இருக்கக்கூடிய கேசஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எவ்வளோ மில்லியன்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 2 மில்லியன்லேருந்து 10 மில்லியன் வரைக்கும் அந்த அமௌண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் எடுத்து நடத்துவாங்க. தென் தேர்ட் டயராக இருக்கக்கூடியதான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஃபோரம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுலனா டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் அப்படின்ட்டு ஷார்ட்டாக சொல்லுவோம். ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுறதும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையோ இல்லை 1 or 2 டிஸ்ட்ரிக்ட்லையோ ஏற்படுற அந்த ரிட்ரஸல் பற்றி இது பண்ணுறது தான் இந்த கமிஷன். ஓகேவா? ஸோ இதில் நடத்தக்கூடிய கேசஸோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மில்லியனுக்கு, ஓகேங்களா? ஸோ அப் டு 2 மில்லியன் வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி 3 வகை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 15th question, choose the incorrect one. Option A, Consumer Protection Bill 2019 passed in August by Parliament அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பில் 2019 அது வந்து பாஸ் பண்ணப்பட்ட மாதம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் தான். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம பார்க்கல. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பில் வந்து நம்ம 1986 தான் பார்த்தோம், அதுவே 2019 பார்க்கல இல்லைங்களா? ஸோ அது பார்லிமெண்ட்டை எந்த மந்த் வந்து பாஸ் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் தான் பாஸ் பண்ணப்பட்டது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி ஃபார் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது தவறான ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அபராதம் எவ்வளோ வரைக்கும் வழங்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1 lakh rupees வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ 1 lakh கிடையாதுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க தவறு பண்ணுறாங்கன்னா 10 lakhs வரைக்கும் கொடுக்கலாம். அந்த மேனுஃபேக்சரருக்கோ இல்லை வந்து அதை என்டோசர், அதாவது ஒப்புதல் அளிப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கோ கொடுக்கலாம். அதே போல் அவங்களுக்கு ப்ரிசன் எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2 years வரைக்கும் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வழங்கக்கூடியவங்க தான் அந்த CCPA அப்படின்ட்டு சொன்னோம், சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள். ஸோ அவங்க தான் வழங்குவாங்க. ஸோ அவங்க தான் இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பெனால்ட்டி இதெல்லாமே பண்ணுறவங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஃபார் சப்சிக்வெண்ட் அஃபென்சஸ். ஸோ இந்த மாதிரி மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட், தவறான விளம்பரத்தை வந்து அகைன் அண்ட் அகைன் பண்ணிகிட்டே இருக்காங்க, அடிக்கடி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை. ஸோ அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50 lakhs வரைக்கும் வந்து அபராதம் விதிக்கலாம். அதுவே பிரிசனாக இருந்தால் 5 வருட காலம் வரைக்கும் அவங்களுக்கு பிரிசன் 5 வருடம் வரைக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 16th question, which one is not the highlight of new Consumer Protection Act 2019? அதாவது இப்போ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அப்போ அதில் என்னென்னலாம் புதுசாக ஆட் பண்ணாங்க, என்னெல்லாம் ஹைலைட்ஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதில் ஹைலைட்ஸாக இருக்கக்கூடியதாங்க இந்த காமர்ஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்றது, அதாவது வணிக பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆன்லைன் மூலமாகவே வந்து டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு பர்சன் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வழங்குறாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் நார்மலாக வந்து கூட்ஸ் வந்து நம்ம கடையில் போயிட்டு வாங்கினா அதற்கான உரிமைகள் தான் இருந்தது. இப்போ வந்து டிரான்சாக்ஷனில் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் எனக்கான உரிமைகள் இருக்குது அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்டது இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைலிங் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், புகார்களை தாக்கல் செய்தல். ஸோ புகார்கள் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கோர்ட்டுக்கு டேரெக்டாக போயிட்டு தான் வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை, நம்ம வந்து ஆன்லைன் மூலமாகவே தாக்கல் செய்யலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. ஸோ நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா CCPA அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இப்போ ஒரு ரெட்ரஸல் எழுது அப்படின்னா, டிஸ்பியூட்ஸ் எழுது அப்படின்னா அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், உண்மையாகவே தவறு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கான ஹெட், இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெட் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த CCPAவோட டைரக்டர் ஜெனரல் இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க அந்த முடிவுக்கு வருவாங்க. பெனால்ட்டி கொடுக்கறதா என்ன விஷயம் அதெல்லாமே பண்ணுறது இந்த சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்றது தான். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் தான் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு ஹைலைட் தான். இது தவிர்த்து வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் பெக்யூனியரி ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பணவியல் அதிகார வரம்பை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் இந்த 3 பார்த்தோம், டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், ஸ்டேட் கமிஷன், நேஷனல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் இருக்குன்னா அதில் எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கேசஸ்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தை தான் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் பெக்யூனியரி
ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெனால்ட்டிஸ் ஃபார் மிஸ்லீடிங் ஆக்ட். ஸோ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மிஸ்லீடிங்காக வந்து ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்கான பெனால்ட்டிஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா. 10 லட்சம் வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு, அதுவே வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50 லட்சம் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதுதாங்க இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 ஹைலைட்ஸ். சரிங்களா. ஸோ என்னெல்லாம் புதுசாக இந்த 2019 ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 17th question, how many consumer codes in India? ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை கன்சியூமர் கோட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கொஷின் கேட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா 3 இருக்குது. நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். NCDRC, தென் SCDRC, அப்புறம் DCDRC அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் அப்படின்றது தான் அப்பெக்ஸ் பாடியாக இருக்குது. இப்போ எப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கோ அது போல் கன்சியூமர் கோர்ட்ஸில் இந்த NCDRC அப்படின்றது தான் ஒரு அப்பெக்ஸ் பாடியாக இருக்குது. சரிங்களா. ஸோ இதுதான் மேல்முறையீடு அதற்கான ஹையஸ்ட் பொசிஷன் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த NCDRCக்கு தான் இருக்குது. சரிங்களா. தென் இதனோட அமௌண்ட் எல்லாமே பார்த்துட்டோம். இதற்கு வந்து இதனோட ஹெட் ஆஃபீஸ் இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்கலாங்க. டெல்லியில் இருக்குது. சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எப்போ வந்து செட்டப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 எந்த ஆக்ட் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ரா ஆக்ட் 1986 மூலமாக கொண்டு வந்தது. தென் இதனோட ஹெட் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக தான் இருப்பாங்க. சரிங்களா. அவங்க வந்து ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாகவும் இருக்கலாம், இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ஜட்ஜாக இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம SCDRC DCDRC பற்றி அடுத்த கொஷின்ஸில் கூட பார்க்கலாம். தென் இல்லை ஷார்ட்டாக பார்க்குறதுனாலும் இப்போ SCDRC அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் வந்து மேல்முறையீடு எல்லாம் இருக்கும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமில் ஏதாவது ஒன்று நடந்துட்டுருக்கு, ஏதாவது ஒரு கேஸ் வந்து இருக்குன்னா அதை வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கான அதிகாரம் பார்த்திங்கன்னா இந்த SCDRCயில் இருக்குது. அதுவே இப்போ DCDRCயில் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் மேல்முறையீடுலாம் பண்ண முடியாது. அந்த கேஸ் வந்து எடுத்து நடத்த முடியும். டிஸ்ட்ரிக்குள்ளேயோ இல்லை 2-3 டிஸ்ட்ரிக்ட்லையோ இந்த ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 18th question, to call woman the weaker sex is a liable, it's man injustice to woman. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு, அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் யார் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சேயிங்ஸ் வச்சு கூட TNPSCயில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 19th question, the future must not belong to those who bully women, said by. நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பராக் ஒபாமா தான். ஸோ அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மஸ்ட் நாட் பிலாங் டு தோஸ் ஹூ புல்லி உமன் அப்படின்னு சொல்லிட்டு இட் மஸ்ட் பி ஷேப்டு பை கேர்ள்ஸ் ஹூ கோ டு ஸ்கூல் அண்ட் தோஸ் ஹூ ஸ்டாண்ட் ஃபார் எ வேர்ல்ட் வேர் அவர் டாட்டர்ஸ் கேன் லீவ் தேர் ட்ரீம்ஸ் ஜஸ்ட் லைக் அவர் சன்ஸ். அதாவது தன்னுடைய ஆண் குழந்தை எப்படி வந்து பள்ளிக்கு போகிறாங்களோ அதே போல் தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கும் எல்லா உரிமைகளும் கொடுக்குறவங்க தான் வந்து எதிர்காலத்தில் இருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னது தான் இந்த சேயிங்ஸ். சரிங்களா. ஸோ இதை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராக் ஒபாமா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எப்போ சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி 2012 நடக்கப்பட்டது. சரிங்களா. ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு அட்ரஸிங் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 20th question, which one is not the unmatched importance of female education? பெண் கல்வியின் இணையற்ற முக்கியத்துவங்களில் இல்லாதது எது அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதாவது பெண் கல்வியின் இணையற்ற முக்கியத்துவங்கள் அப்படின்ட்டு சிலது இருக்குங்க. ஸோ அதில் இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்டு லிட்ரஸி அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இன்க்ரீஸ்டு லிட்ரஸி அப்படின்ட்டு தாங்க சொல்லணும். ஏன்னா அதாவது அதிகரித்த கல்வி அறிவு. இப்போ ஒரு குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு இல்லாததில் 63% பெண்களாக தான் இருக்காங்க. சரிங்களா. ஸோ அதனால் ஒரு பெண் வந்து பெண்ணுக்கு கல்வி கொடுப்பதன் மூலமா வேர்ல்டு லெவல்ல லிட்ரஸி அதாவது கல்வி அறிவு அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்றது ஆள் கடத்தல். ஸோ இது எல்லாமே எங்கே ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமாக ஏற்படுது. அந்த பெண்கள்லையும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அண்டர் எஜுகேட்டட், ஸோ கல்வி அறிவு குறைந்தவர்களுக்கும் புவரான உமன்ஸ்க்கும் தான் அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு UN இன்டர் ஏஜென்சி ப்ராஜெக்டில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ யுனைடெட் நேஷனில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரைவிங் பேபிஸ் வளரும் குழந்தைகள் அப்படின்ட்டு. ஸோ UN கேர்ள்ஸ் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு
எஜுகேட்டடான மதர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தை வந்து அன்எஜுகேட்டட் மதர்னுடைய குழந்தைய விட 2 மடங்கு வந்து அதிகமாக சர்வைவ் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 5 வயது வரைக்கும் அதிகமாக சர்வைவ் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி ரிடக்ஷன், வறுமை குறைப்பு அப்படின்றது. ஸோ ஒரு பெண் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான வருமானம் அவங்களே தேடிப்பாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய வம்சத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே படிக்கிறதுக்கு உண்டானதை ஏற்படுத்துவாங்க இல்லைங்களா. ஸோ இதன் மூலமாக வறுமை குறைப்பு கண்டிப்பாக ஏற்படும் இல்லைங்களா. ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் தான். தென் நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரிங் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜிடிபியை மேம்படுத்தலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 10% பெண்கள் அதிகமாக வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா ஜிடிபி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3% வரைக்கும் ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் பொட்டன்ஷியல், அதாவது வருமான சாத்தியம் அப்படின்றது. ஸோ இது யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஜஸ்ட்டு 1 வருஷம் வந்து அவங்க ப்ரைமரி எஜுகேஷன் எடுத்துக்கிட்டாலே அவங்களுடைய சம்பளம் வேஜஸ் பார்த்திங்கன்னா 20% வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட்டர் மேரேஜ், காலம் தாழ்த்திய திருமணம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎன் பாப்புலேஷன் ஃபண்டு. இவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் 18 வயசுக்கு கீழே இருக்க பெண்கள் வந்து 3ல் 1 பெண் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி 18 வயசுக்குள்ளேயே வந்து மேரேஜ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதே போல் ஒரு பெண் வந்து 7 வருஷமோ இல்லை அதற்கு தாண்டியோ வந்து எஜுகேஷன் பெற்றிருக்காங்க, அதாவது கல்வி அறிவு பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய திருமணம் வயது வெட்டிங் டேட் வந்து 4 வருஷம் வரைக்கும் தள்ளி போகப்படுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், இதுவும் ஒரு அன்மேட்ச்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீமேல் எஜுகேஷன் சொல்லலாம், அதாவது அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் உமன்ஸ் ப்ரோக்ராம் ஆன் லீடர்ஷிப் அண்ட் பார்ட்டிசிபேஷன். ஸோ இவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி சிவிக்கா எஜுகேஷன் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பதன் மூலமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே அந்த ஜெண்டர் கேப் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் எல்லா கண்ட்ரியிலுமே அவங்களுக்குன்னு அவங்க ஓட்டு போடுறதுக்கான அதிகாரமாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன், இது எல்லாமே இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே தாங்க இந்த ஃபீமேல் எஜுகேஷனுடைய அன்மேட்ச்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 21st கொஷின், ஸ்டேட்மெண்ட் 1, ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சர் அட் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இஸ் ஜோதிராவோ ஃபுலே அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியாவோடைய ஃபஸ்ட்டு ஃபீமேல் டீச்சர் இவங்க தான் அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஜோதிராவோ ஃபுலே அப்படின்றவங்க கிடையாதுங்க, அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க ஒருத்தவங்க. ஸோ ஜோதிராவோ ஃபுலே அப்படின்றவங்களுடைய ஒய்ஃப், அவங்க தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபீமேல் டீச்சர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அவங்களோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரி ஃபுலே அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா, சாவித்ரி பாய் ஃபுலே அப்படின்வோம். ஸோ அவங்க தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஃபீமேல் டீச்சர் அட் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் ஸ்கூலை எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1848 தாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது கரெக்ட். ஸோ இது யார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாவித்ரி பாய் ஃபுலேன்றவங்களும் இந்த அவங்களுடைய ஹஸ்பண்டான ஜோதிராவோ ஃபுலே, இவங்க இருவரும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் ஸ்கூல். எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1848. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 22nd கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஸோ வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு உமன் அப்படின்ற மாதிரி. ஸோ வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர், அதாவது ஃபஸ்ட்டு உமன் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீமாவோ பந்தார நாயக்கா அப்படின்றவங்க தான். சரிங்களா. ஸோ இவங்க எந்த கண்ட்ரிலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட்டு உமன் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீலங்காவில் தான். அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமாவோ பந்தார நாயக்கே அப்படின்றவங்க. தென் நெக்ஸ்ட் வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு போன உமன் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலண்டினா தெரஷோகோவா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, வேலண்டினா தெரஷ்கோவா, இவங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க, அதாவது யுஎஸ்எஸ்ஆர். தென் நெக்ஸ்ட்டு டு ஸ்கேல் மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்டை உலகிலே முதலாக ஏறி வந்த பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்சிங் நார்காய் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது தவறுங்க, ஜுங்கோ தபே அப்படின்றவங்க தான். சரிங்களா. ஸோ அவங்க வந்து ஜப்பானை சேர்ந்தவங்க தான், ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா ஜுங்கோ தபே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. தென் அதே போல் ஒலிம்பிக்கில் கோல்டு வாங்கின முதல் உமன் யார் வேர்ல்டு லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லட் காப்பர் அப்படின்றவங்க தான். சரிங்களா. ஸோ சார்லட் கூப்பர் இவங்க பார்த்தீங்கன்னா யூகே, அதாவது இங்கிலாண்டை சேர்ந்தவங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 23rd கொஷின், கரெக்ட் ஒன் அபவுட் ஃபஸ்ட் உமன் இன் இந்தியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில். தென் நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்னோட ஃபஸ்ட்டு உமன் ஜட்ஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரா குமார் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது தவறுங்க, மீரா சாஹிப்
ஃபாத்திமா பிவி அப்படின்ட்டு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுன்னா ஃபாத்திமா பிவி அப்படின்றவங்க 1989 இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு உமன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்திருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக்கர் ப்ரைஸ் இந்தியாவில் வாங்கினது யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சேந்திரி பால் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ இது தவறுங்க. அருந்ததி ராய் அப்படின்றவங்க 1997 வாங்கியிருப்பாங்க. அதே போல் இந்த பச்சேந்திரி பால் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு உமன் டு கிளைம் தி மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு வந்து கிளைம் பண்ண இந்தியன் உமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சேந்திரி பால் அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க எந்த இயரில் கிளைம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1984. தென் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உமன் லோக்சபா ஸ்பீக்கர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த மீரா குமார் அப்படின்றவங்க. ஸோ எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 ஃபாத்திமா பிவி அப்படின்றவங்க சுப்ரீம் கோர்ட்னுடைய ஃபஸ்ட்டு உமன் ஜட்ஜ் அப்படின்ட்டு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுச்சேதா கிருப்லானி அப்படின்றவங்க தாங்க சரிங்களா. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுச்சேதா கிருப்லானி அப்படின்றவங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 24th question, choose the incorrect one about first woman in India. ஸோ இதுவும் இந்தியாவில் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு யூனியன் கேபினெட் அண்ட் யூஎன் ஜென்ரல் அசம்பிளி. ஸோ இந்தியன் பெண் வந்து யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் இருந்தவங்க அண்ட் யூனியன் கேபினெட்டில் இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அதே போல் யூனியன் கேபினெட்டில் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமி பண்டித் அப்படின்றவங்க தான் சரிங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் மினிஸ்டராக ஸோ இந்திய பெண் முதல் வந்து ஃபாரின் மினிஸ்டராக இருந்தவங்க யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ் தான் 2014. தென் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஜிபி. ஸோ டிஜிபிக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு உமன் டிஜிபி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரண் பேடி கிடையாதுங்க, கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சௌத்ரி பட்டாச்சாரியா அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு உமன் டிஜிபி சரிங்களா. அப்போது இந்த கிரண் பேடி அப்படின்ற நேம் நம்ம கேள்விப்பட்ட பெயராக இருக்குது ஸோ இல்லைங்களா. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சரிங்களா. ஸோ இவங்க எந்த இயரில் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1972 ஓகேவா. அதே போல் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு யங்கஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஓகேவா. ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுஷ்மா ஸ்வராஜ் அப்படின்றவங்க தாங்க. ஸோ அவங்களுடைய 25வது வயதுலேயே ஹரியானாவில் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ன்ற பதவிக்கு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த சுஷ்மா ஸ்வராஜ் அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 25th question, according to 2011 census, the female literacy rate in India 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பெண்கள் கல்வி அறிவு விகிதம் என்ன அப்படின்ட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இந்தியாவில் ஓவரால் லிட்ரஸி ரேட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74.0 இருந்துச்சுங்க சரிங்களா. அதுவே மேலுக்கு பார்த்தீங்கன்னா 82.14% இருந்தது. ஃபீமேலுடைய லிட்ரஸி ரேட் பார்த்தீங்கன்னா 65.46 அப்படின்றது ஓகேவா. ஸோ இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேப் வந்து லிட்ரஸி ரேட்டில் தான் 16.68 அப்படின்றது. ஸோ 2011 சென்சஸ் தான் ரீசெண்ட் அப்படின்றதுனால கண்டிப்பாக இது எல்லாமே பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 26th question, choose the incorrect one. ஆப்ஷன் ஏ இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் இயர். ஸோ இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் இயராக சொல்லப்படுறது எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் தான் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. தென் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே இது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ March 8 தான் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அப்படின்ட்டு சொல்கிறோம். தென் யுனைடெட் நேஷன் டிகேட் ஃபார் உமன். ஸோ உமனுக்குன்னு ஒரு டிகேட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 1985 வரைக்கும் சரிங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகிழ சமக்கியா ப்ரோக்ராம் அப்படின்றது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எந்த இயரில் பார்த்தீங்கன்னா 1979 to 89 அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. 1979 கிடையாதுங்க, 1987 1989 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கும் வந்து எஜுகேஷன் கிடைக்கணும், அவங்களுக்கும் ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ப்ரோக்ராம் சரிங்களா. ஸோ உமனுக்கான எம்பவர்மெண்ட் எஜுகேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த ப்ரோக்ராம் மூலமாக. இதற்கான இயர் 1987 to 89. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் அப்படின்றது. ஸோ இந்த ப்ரோக்ராம் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எந்த இயர்னா 1993 தாங்க, RMK அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில்
உமனோட டெவலப்மெண்ட்டும் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. ஸோ இதன்படி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து சிறு மைக்ரோ ஃபினான்ஸ் மாதிரி அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஏதாவது சிறு தொழில் பண்ண போகிறாங்க, ஷாப் வைக்க போகிறாங்க, இல்லை வந்து பால் வியாபாரம் இந்த மாதிரி ஏதாவது இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸில் உமன் ஈடுபட போகிறாங்க, ஒரு புவர் உமன் அப்படின்னா அவங்களுக்கான அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 27th question, choose the incorrect one. Option A, Rajiv Gandhi Scheme for Empowerment of Adolescent Girls, RGSEAG அப்படின்னு சொல்லப்படுற ஸ்கீம். ஸோ இதற்கு இன்னொரு நேம் இருக்குங்க, சப்லா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக அடோலசன்ட் கேர்ள்ஸ்க்கு, அதாவது 11லேருந்து 18 ஏஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதாவது அவங்களோட நியூட்ரிஷன், ஹெல்த்து, அப்புறம் ஹோம் ஸ்கில்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணுறது. ஸோ இதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்கீம். ஓகேவா? ஸோ அது எந்த ஏஜுக்கு உட்பட்ட பெண்களுக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. தென் எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சோஷியல் வெல்ஃபேர் போர்டு, CSWB அப்படின்றது. ஸோ இது எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953 தான். ஸோ இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் அண்டு சில்ட்ரன்ஸ்க்காக. ஸோ அவங்களுக்கான வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதில். ஸோ எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து ஈடுபடணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் உமன். ஸோ இந்த ஸ்டெப் அப்படின்றது உமன்ஸுக்காக கொண்டு வரப்பட்டது 1986 அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ உமன்ஸுக்காக கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா 2003 to 2004 தாங்க. சரிங்களா, 1986 கிடையாது, 2003லேருந்து 4. ஸோ இந்த ஸ்டெப்புன்ற ப்ரோக்ராம் வந்து உமனுக்காக அப்படின்ற பட்சத்தில் தான் 2003லேருந்து 4 வரைக்கும். சரிங்களா, அதற்கு முன்னாடியே ஸ்டெப் எல்லாமே வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க, பட் உமன்ஸுக்கு இந்த இயர் தான். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ இது எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980. சரிங்களா, ஸோ இந்த ஸ்கீம்ஸ் பொறுத்தவரை இயர் தாங்க ரொம்ப முக்கியம். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பற்றி தான் கொஷின்ஸில் வரும். சரிங்களா, ஸோ இதுலேயும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 28th கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ, டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1956 அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1956 கிடையாதுங்க, 1961. தென் நெக்ஸ்ட் ஈக்குவல் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஸோ சொத்துரிமை. ஸோ இதற்கான இயர் பார்த்தீங்கன்னா 1956ங்க, 1961 கிடையாது, 1956. தென் நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். ஸோ இதற்கான இயர் பார்த்தீங்கன்னா 2005. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஆக்டுக்கெல்லாம் இயர் தான் ரொம்ப முக்கியம். தென் நெக்ஸ்ட் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன். ஸோ இது எந்த ஆண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990. இதுதான் கரெக்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் பில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த பில் பாஸ் பண்ணப்பட்டது 2002. தென் நெக்ஸ்ட்டு ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட் இருக்குது. ஸோ அதற்கான இயர் பார்த்தீங்கன்னா 1976. ஓகேங்களா. ஸோ தென் இன்னொன்று இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்ட்டு இருக்குது. அதற்கான இயர் பார்த்தீங்கன்னா 1956. சரிங்களா, ஸோ இந்த ஆக்ட்ஸ் வரைக்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 29th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ, மூவாளர் ராமமிர்தன் அம்மையார் நினைவு ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ண இயர் வந்து 1989 அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது கரெக்டு தாங்க. இந்த மூவாளர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 1989 June 3 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவர் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எஜுகேஷன் கொடுக்கறது, ப்ளஸ் புவர் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட குழந்தைகளோட திருமணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதன்படி என்ன நடக்கும்னா ஆனுவலி வந்து பார்த்திங்கன்னா 25,000 வரைக்கும் அமௌண்ட் கொடுப்பாங்க இந்த ஸ்கீம் மூலமாக. சரிங்களா, ஸோ புவர் பேரண்ட்ஸில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்கிறதுக்காக வருஷத்துக்கு 25,000 வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுதான் இந்த மூவாளர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு ஸ்கீம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்ட்டு ஃபுல்லாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி பாருங்கள், சிவகாமி அம்மையார் நினைவு கேர்ள்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இதுவும் லான்ச் பண்ண இயர் 1992 தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதற்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து கேர்ள் சில்ட்ரனுடைய ஸ்டேட்டஸ் வந்து உயர்த்தணும், ப்ளஸ் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அபாலிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஏப்ரல் 1992 லான்ச் பண்ணது. தென் நெக்ஸ்ட்டு கிராடல் பேபி ஸ்கீம் இல்லையா.
1990 அப்படின்னு கொடுத்துருந்தேன். இது தாங்க தவறு. 1992ல் சேலமில் வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிராடில்ஸ் அப்படின்ட்டு சில பகுதிகள்லாம் வச்சுருப்பாங்க. அது எப்படின்னா ஹாஸ்பிட்டல் மாதிரி, சரிங்களா. ஸோ ப்ரைமரி ஹெல்த் சென்டராக இருக்கும். இது வந்து ஆர்ஃபனேஜஸ்க்கு, அப்புறம் சில்ட்ரன்ஸுக்கு ஹோம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, குழந்தைகள் காப்பகம் இந்த மாதிரி, அப்புறம் அனாதை இல்லங்கள். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த கிராடில் பேபி ஸ்கீம். ஓகேங்களா. இது வந்து லான்ச் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1992ல். தமிழ்நாடுல எங்கே லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தா சேலமில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா. இது போல் நிறைய ஸ்கீம் இருக்குங்க. இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நான் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன் இல்லைங்களா டெலகிராம் குரூப்பில். ஸோ அந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் இருந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 30th question, choose the incorrect one. Option A, All India First Women Conference. So All India First Women Conference நடந்த இயர் பார்த்தீங்கன்னா 1927 தான். The next, first doctorate of science. ஸோ எந்த உமன் வந்து ஃபஸ்ட்டு டாக்டரேட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் யூனிவர்சிட்டியில் படித்து ஃபஸ்ட்டு டாக்டரேட் பட்டம் சயின்ஸில் வாங்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசீமா சாட்டர்ஜி தாங்க. 1944ல் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து இந்தியன் யூனிவர்சிட்டியில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போயிட்டு படித்தது கிடையாது. இந்தியன் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க அசீமா சாட்டர்ஜி அப்படின்றவங்க. எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1944ல். தென் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உமன் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட். ஸோ ஹைகோர்ட்னுடைய ஃபஸ்ட்டு உமன் ஜட்ஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனா சாண்டி அப்படின்றவங்க தான். 1959ல் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அது எந்த ஹைகோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஹைகோர்ட்டில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 31st கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஸோ இதுவுமே இந்தியாஸ் ஃபஸ்ட் உமன் தான். இந்தியாஸ் ஃபஸ்ட் உமன் பைலட் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கர்ணம் மல்லேஸ்வரி அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது தவறுங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஃபஸ்ட்டு பைலட்டாக வந்து இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிதா கவுர் டியோல் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இவங்க தான். சரிங்களா. ஸோ அது எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1994ல். இந்தியாவுடைய இந்தியன் ஃபோர்ஸில் ஃபஸ்ட்டு பைலட்டாக ஒரு சோலோ ஃப்ளைட்டில் இருந்தவங்க யாருன்னு கேட்டால் இந்த ஹரிதா கவுர் தியோல் அப்படின்றவங்க தான். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் மெடல். ஸோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் மெடல் வாங்கின உமன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த கர்ணம் மல்லேஸ்வரி அப்படின்றவங்க. ஓகேவா. ஸோ பிரான்ஸ் மெடல் வாங்கியிருப்பாங்க ஒலிம்பிக்கில். இது எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 2000ல். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உமன் யூனிவர்சிட்டி. அது எந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்டிடி யூனிவர்சிட்டி தாங்க. பூனேயில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1916ல். தென் அது வந்து யாருனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மஹர்ஷி கார்வே அப்படின்றவர்னால. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 32nd question, which of the following IPC section is not under Dowry Prohibition Act? ஸோ டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்டுக்காக சில செக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா IPC 304B, IPC 406, IPC 498A. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்டுக்கான IPC செக்ஷன் தான். இந்த 3 செக்ஷனும் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அண்ட் இதே போல் இன்னொன்று இருக்குது டவுரி ப்ராஹிபிஷனுக்காக, டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அது பார்த்திங்கன்னா 2005ல் ஒன்று, 2006ல் ஒன்று இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 33rd கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ, மேரீட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஸோ இந்த ஆக்டுக்கான இயர் பார்த்தீங்கன்னா 1874 தாங்க. தென் நெக்ஸ்ட் இதே போல் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 2017. சரிங்களா. தென் நெக்ஸ்ட் இந்தியன் சசஷன் ஆக்ட், இது வந்து 1925. தென் ஹிந்து சசஷன் ஆக்ட் அப்படின்ட்டு பார்த்தா அது வந்து 2008 கிடையாதுங்க, 2005. சரிங்களா. ஸோ இந்து சசஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2005. இது போல் இன்னும் சிலதெல்லாம் இருக்குது. கமிஷன் ஃபார் சத்தி, அது வந்து அதற்கான ப்ரிவென்ஷன் ஆக்ட் வந்து 1987ல் கொண்டு வந்திருப்பாங்க. இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அது வந்து 1956. ஒர்க்ஸ்மென்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் பார்த்திங்கன்னா 1923. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 34th கொஷின், பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. ஸோ இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ண இயர் பார்த்திங்கன்னா 2014 கிடையாதுங்க, ஜனவரி 22nd 2015ல் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. எந்த டேலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஜனவரி 22ndன்றதே இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கேர்ள் சைல்டு தான் இல்லைங்களா. ஸோ இது எந்த இடத்துல லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில், இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2013 தாங்க லான்ச் பண்ணப்பட்ட இயர். ஸோ இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா. ப்ரிவென்ஷன், ப்ராஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸலுக்காக. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேவா
அதனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்பவர்டு உமன் அசோசியேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா, ஸோ செல்ஃப் எம்பவர்டு கிடையாதுங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஓகேவா, செல்ஃப் எம்ப்ளாய்டு உமன்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உமன் ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சேவா அப்படின்றது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AMM, அன்னபூர்ண மகிழா மண்டல் அப்படின்னு வரும். சரிங்களா, ஸோ மகிழா மிஷன் கிடையாது, அன்னபூர்ணா மகிழா மண்டல் அப்படின்ட்டு வரும். சரிங்களா, ஸோ இது வந்து உமனுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கறது, அவங்களோட ஹெல்த்து, நியூட்ரிஷன், சைல்டு கேர், ஃபேமிலி பிளானிங், லிட்ரஸி, அதாவது உமனுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே பற்றி ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த அன்னபூர்ணா மகிழா மண்டல் அப்படின்ற ஸ்கீம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 35th question, choose the incorrect one. Option A, International Women's Day. So International Women's Day பார்த்தீங்கன்னா March 8th தாங்க. Then next National Girl Child Day, அது October 11th. Then Mother's Day பார்த்தீங்கன்னா May 9th. அப்புறம் இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் லாங்குவேஜ் டே வந்து February 12ன்னு கொடுத்துருந்தேன்னா, ஸோ இது தவறு, 21st February. சரிங்களா, இந்த 4 டேவுமே ரொம்ப முக்கியங்க. அண்ட் அது போல் இப்போ ரீசெண்டாக இந்த டேயில் ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதனோட தீம் பார்த்துக்கோங்க. இப்போ 2020 இந்த டேக்கான தீம் என்ன அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். TNPSC Group 1 Group 2 லெவல் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், இந்த 2 டாப்பிக்லேருந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டு பார்ப்போமா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் கன்சியூமரிசம் த டேர்ம் அப்பரிகிரஹா மீன்ஸ், நுகர்வு என்ற பட்சத்தில் அப்பரிகிரஹா என்பதின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த 3மே கொடுத்துருக்காங்க. லிமிட்டிங் அவர் வாண்ட்ஸ், தேவைகளை கட்டுப்படுத்துதல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபையிங் வித் மினிமம் நீட்ஸ், குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்தல். சாட்டிஸ்ஃபையிங் ஒன்லி வாட் இஸ் நெசசரி, எது தேவையோ அவற்றை மட்டும் பூர்த்தி செய்தல். ஸோ இந்த 3மே பார்த்தீங்கன்னா அப்பரிகிரஹா அப்படின்றதுக்கான அர்த்தம் தான். சரிங்களா, ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா Group 4 எக்ஸாம் 2012 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்க, கன்சியூமர் கோர்ட்ஸ் ஆர் செட்டப் இன் ஹவு மெனி டயர் சிஸ்டம், நுகர்வோர் நீதிமன்றங்கள் எத்தனை அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன. ஸோ இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேஷ்னல் கமிஷன், தென் ஸ்டேட் கமிஷன், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ NCDRC அப்படின்னு சொல்லிட்டு SCDRC, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் அப்படின்ட்டு 3 பார்த்தோம். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா Group 4 எக்ஸாம் 2016 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்க, VAO எக்ஸாம் 2016 கேட்டிருக்காங்க. விச் ஒன் டீல்ஸ் வித் தி சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் த்ரூ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், எந்த திட்டம் பெண்கள் சுய உதவி குழுக்கள் போன்ற திட்டங்கள் வழியாக பெண்களின் அதிகார குவிப்பு மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான வழிகாட்டுகிறது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்வயம் சித்தா அப்படின்ற ஸ்கீம் மூலமாக தான் இந்த உமனுக்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எம்பவர்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ஸ்வயம் சித்தா அப்படின்ற ஸ்கீம். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா VAO எக்ஸாம் 2016 கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த 2 டாப்பிக்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம், டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டும் பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த அளவுக்கு படித்தாலே போதுங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை இந்த 2 டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக இதுக்குள்ளே இருந்து தான் வரும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Stay focused. Bye.